அனைவருக்கும் வணக்கம். நாம் காலாங்கிநாதர் என்கிற மகத்தான முனிவர் போகமா முனிவருக்கு அருளி செய்த ஞானோபதேசத்தின் தொகுப்பாகிய காலாங்கிநாதர் ஞானம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மூலாதாரம் என்றால் என்ன, அது எப்படி இயங்குகிறது, அது காரணமாக அகங்காரம் என்பது எவ்வாறு ஒடுங்குகிறது, புத்தி என்பது எவ்வாறு ஒடுங்குகிறது, சித்தம் எப்படி இயங்குகிறது, செந்தி என்று அழைக்கப்படக்கூடிய சிகாரம் என்கிற நெருப்பு எவ்வாறு மூழ்கிறது, அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் உடல் இயக்கத்திற்கு தேவையாகிய அமுதம் என்பது எவ்வாறு சுரக்கிறது என்பதை பற்றி கடந்த பதிவிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் அதிகமான விளக்கங்களை காலாங்கிநாதர் இன்றைய பாடல்களிலே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. சிகாரம் என்ற வாசியடா மகாரத்து உள்ளே சென்று சதாசிவத்துடனே சேர்ந்து கொண்டு நகாரம் என்ற பிரம்மாவே நான் தான் என்று நாதாந்த பூரணமாய் ஏகம் ஆனார். அகாரம் என்ற உகாரமடா 8 அடங்கியதும் ஒன்றான பாத தீட்சை, மகாரம் என்ற மௌனமடா வாலை வாலை மகத்தான ஆவியடா ஏகம் ஆச்சே. ஒன்று அந்த ஒன்றிலே இருந்துதான் பலவும் வெளிப்பட்டு வருகின்றன. 1 2 ஆகிறது, 2 5 ஆகிறது, 5 6 ஆகிறது. இப்படி உடல் முழுவதும் அண்டம் முழுவதும் ஒன்றிலிருந்தே உருவாகி வருகின்றன. அந்த ஒன்று என்பது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவே அல்லாது வேறல்ல. சிகாரம் என்பது வாசி. வாசி என்று சொன்னால் வ என்கிற காற்று, சி என்கிற நெருப்பு. இந்த இரண்டும் இணைந்த போது வாசி என்றாகிறது. காற்று மெல்லியதாகவும் நீண்டும் வீசும் போது, ஒரே சீராக ஊதும் போது வாசி கனல் மூழ்கிறது. அந்த நெருப்புக்கு, அந்த கனலுக்குத்தான் சிகாரம் என்று பெயர். இந்த சிகாரம் என்பது மகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனையின் நடுவிலே உருவாகிறது. சந்திரகளை சூரியகளை சேரும் போதுதான் இந்த நிலை என்பது ஏற்படுகிறது. இது ஏற்படும் போது சிவம் என்று அழைக்கப்பட்ட அசையாத சக்தியோடு சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்கிற தத்துவம் என்பது சேர்ந்து சிவ தத்துவமாக மாறி அங்கே இயக்கத்தை கொடுக்கிறது. நகாரம் என்பது மண், அதாவது இந்த பருவுடலை குறிக்கிறது. இந்த பருவுடல் வழியாக மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4 புலன்கள் வழியாக ஜீவசக்தியாகிய வாயு சலிக்கும் போது பிரம்மாவாக மாறுகிறது. அதாவது இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. இது எல்லாம் முடிவுக்கு வரும்போது பூரணம் என்பது ஏற்படுகிறது. அந்த பூரணம் என்பதும் நாதத்தின் அந்தத்திலே நிகழ்கிறது. நாதம் என்பது சந்திரகளை சூரியகளை அண்ணாக்கு பாதை வழியே சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய ஓசை. இந்த ஓசை சுழுமுனை மத்தியத்திற்கு வந்த பிறகு ஓய்ந்து போகிறது. அங்கே ஓசையற்ற வெறுமையான ஒரு நிலை ஏற்படுகிறது. பூச்சியம் என்கிற நிலை ஏற்படுகிறது. இது ஏற்படுவதற்கு அகாரம் உகாரம் என்று அழைக்கப்பட்ட 8 2 என்கிற இந்த இரண்டும் ஒன்றாக சேர வேண்டும். இந்த இரண்டும் ஒன்றாக சேரும் போது 10 என்றாகிறது. அது தசதீட்சை என்றாகிறது, அல்லது பாத தீட்சை என்றும் ஆகிறது. திருவடி தீட்சை என்றும் இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். திருவடி தீட்சை என்று சொன்னால் யாரோ ஒரு பெரிய மகான் இருப்பார், ஜடாமுடி தரித்திருப்பார். அவரிடத்திலே சென்று ஆசி பெறும் போது அவர் தன்னுடைய பாதத்தை தூக்கி நம் தலையிலே வைப்பார். அதற்குத்தான் திருவடி தீட்சை என்று பெயர் என்பதாக நாம் தவறுதலாக புரிந்திருக்கிறோம். உண்மை அது அல்ல. திருவடி என்றால் என்ன என்பதை காலாங்கிநாதர் சொல்லுகிறார். ஈஸ்வரனுடைய 2 திருவடிகள், சந்திரகளை சூரியகளை ஆகியவையே அந்த 2 திருவடிகள். அந்த 2 திருவடிகளையும் ஒன்றாக இணைத்து சுழுமுனை மத்தியத்தில் இணைக்கும் போது 2 ஒன்றாகிறது, ஏகமாகிறது. ஏகமாகக்கூடிய இந்த நிலைக்குத்தான் திருவடி தீட்சை என்று பெயர், தசதீட்சை என்று பெயர். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மகாரம் என்று அழைக்கப்பட்ட சுழுமுனை மத்தியத்திலேதான் நிகழ்கிறது. இந்த இடத்திலே மௌனம் என்பது உருவாகிவிடுகிறது. மனம் அகங்காரமாக புத்தியாக சலித்தால் மட்டுமே உலகத்தோடு இணைகிறது. அப்போது கேள்வியும் பதிலும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. மனம் சஞ்சலப்படுகிறது, எண்ணங்கள் உற்பத்தியாகின்றன. இவை எல்லாமே சுழுமுனை மத்தியத்திலே ஜீவசக்தியாகி வாயு ஒடுங்கும் போது இல்லாத ஆகிறது. இந்த நிலையைத்தான் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் நிஷ்டை என்று சொன்னார்கள். நிஷ்டை என்று சொன்னாலும் மௌனம் என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான். இந்த நிலைக்குத்தான் வாலை என்றும் பெயர். இந்த நிலைக்குத்தான் ஆவி அல்லது ஆன்மா என்பதாகவும் பெயர் இருக்கிறது. இது ஒன்று. இந்த ஒன்றிலிருந்தே அனைத்தும் உற்பத்தியாகின. இந்த தத்துவத்தைத்தான் காலாங்கிநாதர் இங்கே தெளிவாக எடுத்துரைக்கிறார்.
8, 2 என்று சொல்லப்பட்ட இந்த 2 எண்களும் அ உ என்று அழைக்கப்பட்ட 2 எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன. தமிழிலே எழுத்துக்கும் எண்ணுக்குமான ஒரு ஒப்புமை இந்த இரண்டுக்கும் இருக்கிறது. மொழியின் முதல் எழுத்து அ, அது உ என்கிற எழுத்தோடு இணையும் போது நாதம் பிறக்கிறது. அந்த நாதமே ஓங்கார நாதம். அது சுழுமுனை மத்தியத்திலே நிகழ்கிறது. உண்மையான ஓசை என்பது சுவாசத்தின் ஓசைதான். அந்த சுவாசத்தின் ஓசையும் சுழுமுனை மத்தியத்திலே ஒடுக்கம் பெறும் போது நின்று போய் வெற்றிடம், சூனியம், பூச்சியம் என்பது ஏற்படுகிறது. இந்த பூச்சியத்தை தொடர்ந்து நாம் அனுபவத்திலே கொண்டு வரத்தான் நம்முடைய கர்மவினைகள் தீர்ந்து போகும், தீந்து போகும். இதை நோக்கித்தான் பயணம் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. இதையே இத்திருப்பாடல் வாயிலாக காலாங்கிநாதர் நமக்கு அறிவிக்கிறார். ஏக நிராமயமான சோதி மூலம் எழுத்தேகம் பூரணமாய் நின்ற மூலம் ஆகம் என்ற மூலமடா ஆவி ஆவி அஷ்டாங்க யோகம் அதுக்கு ஆதியாகும் வேதம் என்ற வாசி அதுக்கு உயிராம் வன்னி வேதாந்த வன்னியடா மூலத்தீதான் பாகம் என்ற முதல் அதுவே மூலாதாரம் பராபரமாய் நின்ற கணபதிதான் பாரே. கணபதி என்கிற வார்த்தையை இங்கே காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார். கணபதி என்று ஒரு உருவத்தை வரைந்து காட்டுகிறார்கள். ஒரு யானையின் முகத்தை போன்ற தோற்றம் கொண்ட ஒரு உருவத்தை வரைந்தால் அது கணபதி என்று சொல்லப்படுகிறது. மூலாதாரத்தின் தொடக்கம் என்பது கணபதியாகவே இருக்கிறது. அண்ணாக்கின் உள்ளிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உள்நாக்கின் வடிவம் என்பது விநாயகரின் முகத்திற்கு ஒப்பாக காட்டப்படுகிறது. இந்த இடம்தான் வாசியை தொடங்குவதற்கான இடம். அந்த இடத்திலேதான் வன்னி என்கிற நெருப்பு உருவாகிறது. அந்த நெருப்பிற்குத்தான் மூலத்தீ என்று பெயர். இந்த மூலத்தீயிலிருந்து உருவாகக்கூடிய வெப்ப காற்றுதான் சுழுமுனை மத்தியத்திலே சென்று மோதுகிறது. அப்படி மோதும் போது உருவாகக்கூடிய ஆவிதான் ஜீவசக்தியாகிய வாயு. இது நிராமயமான சோதியாக இருக்கிறது, அப்பழுக்கற்ற சோதியாக இருக்கிறது. வழக்கமாக ஏதாவது இடுபொருட்களை கொண்டு நெருப்பை மூட்டினால் அந்த நெருப்பு எரியும் போது எரிவதற்கு மூலமாக இருந்த பொருளின் தத்துவமும் அதிலே கலந்திருக்கும். விறகு கொண்டு எரித்தால் விறகின் தத்துவத்திற்கு ஏற்றபடியாக செந்தியாக இருப்பது கருமையாக நீல நிறமாக மாறி மாறி அமைவது வழக்கம். இது போன்ற எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருளை கொண்டு நெருப்பின் நிலையும் மாறுபடுகிறது. ஆனால் சந்திரகலை சூரியகலை என்கிற இந்த இரண்டுக்கும் நிறம் இல்லை, வடிவம் இல்லை, தோற்றம் இல்லை. இந்த இரண்டும் சேர்ந்து அங்கே உருவாகக்கூடிய அந்த நெருப்பு என்பது நிராமயமான சோதி, அதாவது களங்கமற்ற சோதி என்று வர்ணிக்கப்படுகிறது. இது தேகத்திலே எழக்கூடிய மூலக்காற்று. இந்த மூலக்காற்று என்பதுதான் தொடக்கம். அதுவே ஆகமம் என்றும் ஆகிறது. அதுதான் ஆவி, அதுதான் ஜீவசக்தியாகிய வாயு. இதற்கு அஷ்டாங்க யோகத்தை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அஷ்டாங்க யோகம் என்பது மனதின் போக்கிலே ஏற்படக்கூடிய சலனங்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை என்று அழைக்கப்பட்ட இந்த 8 விதமான கெட்ட குணங்களை விட்டுவிடுவதுதான் அஷ்டாங்க யோகம். இந்த 8 விதமான கெட்ட குணங்களை விட்டொழிக்காத வரையிலும் மூலாதாரம் என்பது உருவாகாது, மூலாதாரத்தை சந்திக்கவும் இயலாது. நான் பல மணி நேரம் யோக பயிற்சி செய்தேன் என்று சொல்லக்கூடியவர் இங்கே சொல்லப்பட்ட இந்த 8 விதமான கெட்ட குணங்களை ஒழிக்காத வரையிலும் அவர் வாசி பயின்றவர் ஆக மாட்டார். அவர் சித்த வித்தியார்த்தி என்றும் ஆக மாட்டார். எப்படி பார்த்தாலும் தன்னுள்ளே இருந்து வெளிப்பட்டு வந்து புலன்கள் வாயிலாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கு தடுத்து நிறுத்தப்பட்டு மனதால் கற்பிக்கப்பட்ட 8 விதமான கெட்ட குணங்களும் விட்டு ஒழிக்கப்பட்ட பிறகுதான் உண்மையான வாசி, உண்மையான ஆவி என்பது உருவாகிறது. நிராமய ஜோதி என்பது உருவாகிறது. அந்த நெருப்புத்தான் மூலத்தீ. அந்த மூலத்தீயே ஞானத்தீ. அந்த ஞானத்தீ என்பது முதலாக உருவாகக்கூடிய இடம் சுழுமுனை மத்தியம். அதன் ஆரம்பத்தானம் ஊதக்கூடிய இடம் உள்நாக்கு என்று அழைக்கப்பட்ட இடம். இந்த இடத்திலே இருந்துதான் அவரவர் கை கட்டைவர்கள் உயரத்திற்கு இருக்கக்கூடிய பகுதியிலே வாசி என்பது நடத்தி பழகப்படுகிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் அனுபவத்திலே சொல்லிக் கொடுத்தவர் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவர்தான். எனவே சித்த வித்தை தான் இங்கே காலாங்கிநாதரால் சொல்லப்பட்ட
வாசி விளக்கத்திற்கான உண்மையான வடிவம் என்பதை இங்கே மீண்டும் ஒருமுறை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.